வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்? இங்க குடுத்திருக்க சென்டென்சஸ் பாருங்க. எவ்வளவு திட்டினாலும் திருந்தவே மாட்டேங்கிறான். எவ்வளவு பணம் இருந்தாலும் பத்த மாட்டேங்குது. எவ்வளவு தள்ளியும் கதவு திறக்க மாட்டேங்குது. எவ்வளவு படிச்சாலும் மனசுல ஏற மாட்டேங்குது. எவ்வளவு தேடியும் சாவி கிடைக்கல. இந்த மாதிரி நம்ம நெறைய பேசுவோம். இந்த எல்லா சென்டென்ஸ்லயும் கவனிச்சீங்களான்னா, இந்த எவ்வளவு செய்தாலும் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு இல்லையா? இதுக்கு நம்ம எந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நோ மேட்டர் ஹவ் அப்படின்ற ஃப்ரேஸை இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணுவோம். இது தவிரவும் இன்னும் சில ஃப்ரேசஸ் இருக்கு. ஆனா, எல்லா டென்ஸ்லயும் ரொம்ப ஆப்ட்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அது நோ மேட்டர் ஹவ் தான். அதனால தான் அத ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிறோம். எக்ஸாக்ட்டா நம்ம என்ன சொல்லணுமோ, அத இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி நம்மளால சொல்ல முடியும். நோ மேட்டர் ஹவ்ன்ற இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்றப்போ 4 விதமான சென்டென்ஸ் பேட்டர்ன் பாசிபிள். என்னலாம் அப்படின்னா, நோ மேட்டர் ஹவ், அட்ஜெக்டிவ் இல்லைன்னா அட்வர்ப் அப்புறமா சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப். நோ மேட்டர் ஹவு மச், சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப். இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர் இது. அடுத்தது நோ மேட்டர் ஹவு மச் பிளஸ் அன்கவுண்டபிள் நவுன் அப்புறமா சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப். பொதுவாக அன்கவுண்டபிள் நவுன்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, நம்மளால 1, 2, 3 நம்மளால கவுண்ட் பண்ண முடியாதது. அதுதான் நம்ம வந்து அன்கவுண்டபிள் நவுன்னு சொல்லுவோம். பொதுவாக எவ்வளவு அப்படின்னு எதையெல்லாம் நம்ம சொல்ல முடியுமோ, அதையெல்லாம் நம்ம வந்து மச்ன்ற வார்த்தையை வச்சு தான் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம மச் பிளஸ் அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்ற இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணுவோம். எதையெல்லாம் நம்மளால எண்ண முடியுமோ 1, 2, 3 நம்மளால கவுண்ட் பண்ண முடியுமோ அந்த நவுன்ஸ்லாம் கவுண்டபிள் நவுன்ஸ். அந்த இடங்களை நம்ம பொதுவாகவே தமிழ்ல சொல்றப்ப எத்தனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இடங்களை நம்ம நோ மேட்டர் ஹவு மெனி கவுண்டபிள் நவுன்ஸ் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் இந்த மாதிரி தான் இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதையெல்லாம் நான் மெமரைஸ் பண்ணணுமா அப்படின்னு நீங்க பயப்பட தேவையில்லை. நீங்க அப்படியே தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு சொல்றப்போ இதை ஈஸியாவே நம்ம சொல்லிடலாம். ஸோ நம்ம எப்படியெல்லாம் இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம எடுத்துக்க போறோம். நோ மேட்டர் ஹவ், அட்ஜெக்டிவ் இல்லைன்னா அட்வர்ப் சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் இந்த ஸ்ட்ரக்சரை தான் எடுத்துக்க போறோம். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க மெமரைஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றப்போ வார்த்தைகள் ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிடும். அதனால நம்ம ஈஸியாவே இதை ஃப்ரேம் பண்ணிடலாம். இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போற சென்டென்ஸ் பாருங்களேன். நான் எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் என்னுடைய வேலையை அன்னன்னைக்கே நான் முடிச்சிருவேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இப்போ இதுல நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த எவ்வளவு பக்கத்துல என்ன வார்த்தை வருதுன்னு பாருங்க. இந்த இடத்துல என்ன இருக்கு? சோர்வு. இங்கிலீஷ்ல என்ன? டயர்டு. டயர்டுன்றது என்னது? நம்மளுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய வார்த்தை. நான் டயர்டாக இருந்தேன். நான் ஹாப்பியாக இருந்தேன். நான் ரொம்ப வருத்தமாக இருந்தேன். இந்த வார்த்தைகள்லாம் அட்ஜெக்டிவ். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஹவ் பக்கத்துல என்ன வரப்போகுதுன்னா, டயர்டுன்ற வார்த்தை வரப்போகுது. அது ஒரு அட்ஜெக்டிவ். ஸோ நம்ம வந்து ஃப்ரேம் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா வேர்ட்ஸ் வந்து இதே ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிடும். அதனால நாம இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம மெமரைஸ் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்ம இப்போ என்ன சொன்னோம்? நோ மேட்டர் ஹவ்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. எவ்வளவு பக்கத்துல என்ன வார்த்தை இருக்கோ அதை இங்கிலீஷ்ல போடுங்க. அவ்வளோதான். ஸோ நோ மேட்டர் ஹவ் டயர்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு அட்ஜெக்டிவ் வந்துடுச்சு. இப்போ அடுத்து என்ன செய்யணும்? சப்ஜெக்டையும் வேர்பையும் போட வேண்டியதுதான். என்ன டென்ஸ் நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். எப்பவுமே நான் வந்து என்ன செய்வேன்னா, எவ்வளோ டயர்டா இருந்தாலும் பரவாயில்ல. அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடிச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ஸோ இதுதான் நம்ம சொல்றது. ஸோ எப்பவுமே நடக்கிற விஷயம்னா நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லுவோம் இல்லையா? இங்க சப்ஜெக்ட் நான், இருந்தாலும் இருக்கிறதுனா என்னது? பி வேர்ப். ஐக்கான பி வேர்ப் ஆம். ஐ ஆம். சேர்த்து சொல்லலாமா? நோ மேட்டர் ஹவ் டயர்ட் ஐ ஆம். இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் என்ன? என் வேலையை முடிச்சிருவேன். எப்போ? அன்னன்னைக்கே. இதான் நம்ம சொல்ல போறோம். ஸோ என் வேலையை முடித்து விடுவேன். ஐ ஃபினிஷ் மை ஒர்க். என்னைக்கு? அன்னன்னைக்கே. ஆன் த வெரி டே. ஆன் த சேம் டே. எப்படி வேணா சொல்லலாம். ஸோ ஆன் த வெரி டே, ஆன் தட் வெரி டே, ஆன் த சேம் டே இந்த மாதிரி நீங்க எப்படி வேணா சொல்லலாம். ஸோ இந்த இது வெரின்றது நம்ம வந்து எம்ஃபாசைஸ் பண்றது. அன்னைக்கே அப்படி எம்ஃபாசைஸ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா அன்றைக்கேன்னு சொல்றதுக்கு நம்ம சேம் டே அப்படியும் சொல்லலாம். So no matter how tired I am, I finish my work on that very day. I finish my work on the same day. எப்படியும் சொல்லலாம். ஸோ சிம்பிளா வந்துருச்சு இல்லையா இந்த ஸ்ட்ரக்சர். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நான் எவ்வளவு மெதுவா பேசினாலும் அவளுக்கு புரியல. மெதுவானா நான் வந்து வால்யூமை கம்மி பண்ணி அப்படி சொல்லல. நம்ம வந்து நிறுத்தி நிதானமா மெதுவா சொல்றேன். அப்படியே அவளுக்கு புரியல. திரும்ப திரும்ப என்ன என்னன்னு கேட்டுட்டே இருக்கா. இதுதான் நம்ம சொல்ல போறோம். ஸோ இந்த இடத்துல எவ்வளவு பக்கத்துல என்ன வார்த்தை இருக்குன்னு பாருங்க. மெதுவா பேசுறது. பேசுறது மெதுவா பேசுறது. அதுக்கு என்ன வார்த்தை? ஸ்லோலி.
அது ஒரு அட்வர்ப் இல்லையா? ஸோ ஆட்டோமேட்டிக்கா வருது பாருங்க. நோ மேட்டர் ஹவ் பக்கத்துல ஒரு அட்வர்ப் வருது. அடுத்தது சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் அவ்வளோதான். ஸோ என்ன டென்ஸ்? முன்னாடி நடந்ததை நம்ம சொல்றோம். நான் பேசினேன், மெதுவா தான் பேசினேன், அப்படியே அவளுக்கு புரியவில்லை. பாஸ்ட் டென்ஸ். ஸோ நோ மேட்டர் ஹவ் ஸ்லோலி, அடுத்தது நான் பேசினேன், ஐ ஸ்போக். நோ மேட்டர் ஹவ் ஸ்லோலி ஐ ஸ்போக். அடுத்த பாட்டு பாருங்க, அவளுக்கு புரியவில்லை. சிம்பிள். ஷி டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஷி டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நோ மேட்டர் ஹவ் ஸ்லோலி ஐ ஸ்போக், ஷி டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அவ்வளோதான். ஸோ நீங்க இந்த சென்டென்ஸ் பேட்டர்னை மெமரைஸ் பண்ண வேண்டாம். நீங்க வார்த்தைகளை அரேஞ்ச் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல தான் வரும். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அவள் எவ்வளவு கடினமாக தள்ளியும் கதவு திறக்க மாட்டேன்ட்டு, கதவு திறக்கவில்லை அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இந்த இடத்துல எவ்வளவு பக்கத்துல என்ன வார்த்தை இருக்கு பாருங்க, கடினமாக, ஹார்ட் இல்லையா? ஸோ நோ மேட்டர் ஹவ் ஹார்ட், அவ்வளோதான். நம்ம வந்து அட்ஜெக்டிவ் என்ன இருக்கு, அட்வர்ப் என்ன இருக்குன்னு பார்த்தெல்லாம் நம்ம ஃபில் பண்ணல. நீங்க சொல்லுங்க, ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்ட்ரக்சர் படி வந்துடும். ஸோ நோ மேட்டர் ஹவ் ஹார்ட். அடுத்தது சப்ஜெக்டும் வேர்பும். அவள் அப்படின்றதுனால ஷி. இந்த இடத்துல என்ன டென்ஸ்ன்னு முதல்ல பார்த்துடலாம். அப்பதான் வேர்பை போடுறது கரெக்டாக இருக்கும். ஸோ முன்னாடி நடந்ததை நம்ம சொல்கிறோம். நல்லா நானும் புஷ் பண்ணி பார்த்தேன், அந்த கதை ஓப்பன் ஆக மாட்டேன்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ பாஸ்ட் டென்ஸ். ஸோ இந்த மாதிரி ரொம்ப எஃபோர்ட் போட்டு தள்ளுறத வந்து நம்ம வந்து ஷவ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் புஷ்ன்ற வார்த்தை சொன்னாலும் சரிதான். ஸோ ஷி ஷவுட் இல்லைனா ஷி புஷ்ட், எப்படி வேணா சொல்லலாம். நோ மேட்டர் ஹவ் ஹார்ட் ஷி ஷவுட். கதவு திறக்கவில்லை, கதவு திறக்க மாட்டேன்ருச்சு. பொதுவா அக்ரிணை பொருட்கள் நம்ம வந்து எவ்வளோ எஃபோர்ட் போட்டும் அது வந்து மூவ் ஆக மாட்டேன்ருச்சு. ஜன்னல் திறக்க மாட்டேன்ருச்சு. கதவு திறக்க மாட்டேன்ருச்சு. தோடு கழட்ட வரமாட்டேன்ருச்சு. இந்த மாதிரிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இதுக்கு நம்ம வந்து வில் நாட்டை யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றதுனால நம்ம வுட் நாட்டை யூஸ் பண்ண போறோம். வுடின்ட் அப்படின்னு சொல்ல போறோம். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இதுக்கு. ஸ்பெஷல் யூசேஜ் ஆஃப் won't. நீங்க அதையும் செக் பண்ணுங்க. லிங்க்கும் கொடுக்குறேன். ஸோ த டோர் வுடின்ட் ஓப்பன். நம்ம வந்து வில் நாட் சொல்லுவோம். பாஸ்ட்ல சொல்றதுனால நம்ம வந்து வுடின்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த இடத்துல வில் நாட்ன்றது நம்ம ஃபியூச்சரை ரெஃபர் பண்ணி சொல்லல. ரெஃப்யூசல். ஒரு பொருள், ஒரு விஷயம் நகர மாட்டேங்குது அப்படின்னா அதை ரெஃபர் பண்றதுக்கு நம்ம ஓன்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால நம்ம வந்து இந்த இடத்துல பாஸ்ட்ல வந்து வுடின்ட்னு நம்ம யூஸ் பண்றோம். நோ மேட்டர் ஹவ் ஹார்ட் ஷி ஷவுட், த டோர் வுடின்ட் ஓப்பன் அப்படி சொல்லலாம். இல்ல இந்த நோ மேட்டர் ஹவ் பின்னாடி கூட வச்சு சொல்லலாம். அதை சொல்றதுக்கு தான் நம்ம இந்த எக்ஸாம்பிள் இப்படி போட்டிருக்கோம். த டோர் வுடின்ட் ஓப்பன் நோ மேட்டர் ஹவ் ஹார்ட் ஷி ஷவுட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம அடுத்த ஸ்ட்ரக்சரை எடுத்துக்கலாம். நோ மேட்டர் ஹவு மச் சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப். இந்த ஸ்ட்ரக்சர் எப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வரும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். பொதுவாக பார்த்தீங்களான்னா இவ்வளோ நேரம் எவ்வளவு பக்கத்தில், எவ்வளவு கடினமாக தள்ளியும், எவ்வளவு மெதுவாக பேசினாலும், அந்த மாதிரி அட்ஜெக்டிவ் அட்வர்பை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் எவ்வளவு பக்கத்தில் வந்துச்சு. இப்போ இந்த எவ்வளவு பக்கத்தில் டைரக்டாக வேர்பு தான் வருது பாருங்க. எவ்வளவு திட்டினாலும், நான் எவ்வளவு திட்டினாலும் அவன் மாறவே மாட்டேங்கிறான், அவன் திருந்தவே மாட்டேங்கிறான், அவன் சேஞ்சே ஆக மாட்டேங்கிறான், இப்படி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த மாதிரி டைரக்டாக பக்கத்தில் வேர்ப் வர்றப்போ நம்ம நோ மேட்டர் ஹவு மச் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப். இந்த இடத்துல பார்த்தீங்களான்னா எவ்வளவு திட்டினாலும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். எத்தனை திட்டினாலும் அப்படி சொல்ல மாட்டோம். ஸோ இந்த இடத்துல ஹவு மச் அப்படி தான் நம்மளால சொல்ல முடியும். ஸோ நான் திட்டினாலும் அவன் மாறவே மாட்டேங்கிறான், கேட்கவே மாட்டேங்கிறான். ஸோ ஜென்ரலாக அப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால தான் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்ல போகிறோம். ஸோ நோ மேட்டர் ஹவு மச். இந்த இடத்துல சப்ஜெக்டும் வேர்பும் பாருங்க. ஐ ஸ்கோல்ட் ஹிம். நான் எவ்வளவு திட்டினாலும், நான் எவ்வளவு அவனை திட்டினாலும். நோ மேட்டர் ஹவு மச் ஐ ஸ்கோல்ட் ஹிம். அடுத்த பாட்டு பாருங்க, அவன் மாறவே மாட்டேங்கிறான். ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லையா? ஹி டசன்ட் சேஞ்ச். ஹி டசன்ட் சேஞ்ச். ப்ரெசன்ட் டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ்னா சப்ஜெக்ட் ஹீன்றதுனால டசன்ட். ஹி டசன்ட் சேஞ்ச். நோ மேட்டர் ஹவு மச் ஐ ஸ்கோல்ட் ஹிம், ஹி டசன்ட் சேஞ்ச். நான் எவ்வளவு கிளீன் பண்ணாலும், எவ்வளவு பக்கத்துல என்ன வருது பாருங்க, கிளீன் பண்ணாலும், சுத்தம் செய்தாலும், வேர்பு வந்துருச்சு டைரக்டா. அப்ப நோ மேட்டர் ஹவு மச் சப்ஜெக்டும் வேர்பு தான். இந்த கார்பெட்ல இருக்கிற அந்த ஸ்டெயின் என்னால் போக்கவே முடியல, அதை என்னால் ரிமூவ் பண்ணவே முடியல. ஸோ நோ மேட்டர் ஹவு மச் நான் கிளீன் பண்ணாலும் செய்ய முடியவில்லை அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணிட்டேன், முடியல அப்படின்னு சொல்றதுனால பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ இந்த பக்கத்துல என்ன சப்ஜெக்டும் வேர்பும் இருக்கு. ஐ கிளீன்ட்.
No matter how much I cleaned. ஸ்டேட்மெண்ட் 2ல என்னால் அந்த கரையை நீக்க முடியல. I couldn't remove the stain from the carpet. முடியவில்லைன்றதுனா நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம். நெகட்டிவ் சென்டென்ஸ்ங்கிறப்போ cannot, past tenseன்றதுனால couldn't. No matter how much I cleaned, I couldn't remove the stain from the carpet. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். நான் எவ்வளவு தேடியும், தேடுறது verb இல்லையா, எவ்வளவு பக்கத்தில் டைரக்டாக verb வந்துருச்சு. அப்போ no matter how much சப்ஜெக்டிவ் verb-உம் வரும் இல்லையா. ஸோ நான் தான் தேடினேன், என்னால் சாவியை கண்டுபிடிக்க முடியவில்லை. போன எக்ஸாம்பிள் மாதிரியே தான் அப்படியே. ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்டும் வேர்பும் பாருங்க. நான் தேடுறது, ஐ சர்ச்ட். ஸோ நோ மேட்டர் ஹவு மச் ஐ சர்ச்ட். நோ மேட்டர் ஹவு மச் ஐ சர்ச்ட். இப்போ என்னால் சாவியை கண்டுபிடிக்க முடியவில்லைன்னு இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி முடியாதுன்னா cannot, past tenseன்றதுனால could not, couldn't. I couldn't find the keys. கண்டுபிடிக்க முடியல. I couldn't find the keys. No matter how much I searched, I couldn't find the keys. இப்போ நாம அடுத்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சருக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். என்ன சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்னே நம்ம பார்க்க வேண்டாம். நாம சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுவோம். அப்புறமா நாம அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரோட கரெக்டா வருதான்னு நம்ம பார்த்துக்கலாம். எவ்வளவு பணம் இருந்தாலும் அவருக்கு ஒருபோதும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. இவ்வளோ பணம் இருக்கேன்ல, இன்னும் பணம் 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 அப்படியே இருக்காரு. எப்பவுமே ஒருத்தருடைய நேச்சர் அப்படி இருக்குன்னு சொல்றதுனால அது நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்ல போறோம். ஸோ எவ்வளவு பக்கத்துல என்ன இருக்கு பாருங்க, பணம். பணம் அப்படின்றத எவ்வளவு பணம் அப்படிதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ பணம், உணவு, நாலேஜ், இந்த மாதிரி சில விஷயங்கள் இதெல்லாம் நம்ம வந்து எவ்வளவுன்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அன்கவுண்டபிள் நவுன்ஸ். ஸோ எவ்வளவு பக்கத்துல இருக்கு, அதனால நோ மேட்டர் ஹவு மச் மணி. ஸோ நோ மேட்டர் ஹவு மச் மணி. ஸோ எவ்வளவு பணம் அப்படின்றதுனால நோ மேட்டர் ஹவு மச் மணி. ஸோ இது பாருங்க, மணின்றது ஒரு அன்கவுண்டபிள் நவுன் இல்லையா. ஸோ நோ மேட்டர் ஹவு மச் பிளஸ் அன்கவுண்டபிள் நவுன், அந்த பேட்டர்னில் தான் நம்ம இப்போ ஃப்ரேம் பண்ண போகிறோம். நம்ம இதை பார்க்கல, நம்ம சாதாரண சென்டென்ஸை அரேஞ்ச் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சென்டென்ஸ் பேட்டர்ன் படி தான் வரும். அடுத்தது சப்ஜெக்டையும் வேர்பையும் நம்ம போடணும். இந்த இடத்துல சப்ஜெக்ட் என்ன, ஃபர்ஸ்ட் பார்ட்ல இல்லை, செகண்ட் பார்ட்ல தான் அவருக்கு அப்படின்னு இருக்கு. ஸோ ஹீ தான் இந்த இடத்துல சப்ஜெக்ட் இல்லையா. ஸோ பணம் இருக்கிறதெல்லாம் பொசஷன். ஸோ ஹீ ஹேஸ், ப்ரெசன்ட் டென்ஸ். ஹீக்கு பொசிஷன்ல நம்ம என்ன சொல்லுவோம், ஹேஸ்ன்னு சொல்லுவோம். நோ மேட்டர் ஹவு மச் மணி ஹி ஹேஸ். அவருக்கு ஒருபோதும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, எப்பவுமே இல்லை அப்படின்னா நெவர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஹி இஸ் நெவர் சாட்டிஸ்ஃபைட். ஹி இஸ் நெவர் சாட்டிஸ்ஃபைட். நோ மேட்டர் ஹவு மச் மணி ஹி ஹேஸ், ஹி இஸ் நெவர் சாட்டிஸ்ஃபைட். நான் எவ்வளவு சக்கரை போட்டும், நான் போட்டுட்டே இருக்கேன். இப்பதான் சொல்றேன் நான், இப்போ பாரு இவ்வளோ சக்கரை போட்டேன், இன்னும் இந்த ஜூஸ் வந்து புளிப்பாவே தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ பாஸ்ட்ல ஆரம்பிச்சு போட்டுட்டே இருக்கேன் இப்போ வரைக்கும், இப்பவும் அதோட எஃபெக்ட் கண்டினியூ ஆகுது. அதனால தான் நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நம்ம எப்படி சொல்றப்பே சொல்லுவோங்க, பாரு நான் நிறைய சக்கரை போட்டுட்டேன், பட் இன்னும் ஜூஸ் ரொம்ப புளிப்பாவே தான் இருக்கு, அப்படித்தான் சொல்லுவோம் இல்லையா. இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்க, சக்கரை. ஸோ சர்க்கரையெல்லாம் நம்ம ஸ்பூன் கணக்கு தான், எவ்வளவுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். எத்தனை சர்க்கரை நம்ம கவுண்ட் பண்ண மாட்டோம். ஸோ அன்கவுண்டபிள் நவுன் இல்லையா. ஸோ எவ்வளவு பக்கத்துல சர்க்கரைன்னு இருக்கு. ஸோ நோ மேட்டர் ஹவு மச் சுகர். நோ மேட்டர் ஹவு மச் சுகர். நான் போட்டுட்டேன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா. ஐ ஹவ் ஆடட். ஐ ஹவ் ஆடட். நோ மேட்டர் ஹவு மச் சுகர் ஐ ஹவ் ஆடட். இந்த ஜூஸ் வந்து இன்னும் புளிப்பாவே தான் இருக்கு. இன்னும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஸ்டில்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இந்த ஜூஸ் ஸ்டில் டேஸ்ட் சவர். இன்னும் புளிப்பு சுவையாக தான் இருக்கு. இல்லைன்னா இந்த ஜூஸஸ் ஸ்டில் சவர் அப்படின்னு சொல்லலாம். இல்லை த ஜூஸ் ஸ்டில் டேஸ்ட் சவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நோ மேட்டர் ஹவு மச் சுகர் ஐ ஹவ் ஆடட், த ஜூஸ் ஸ்டில் டேஸ்ட் சவர். ஸோ நோ மேட்டர் ஹவு மச் சுகர் ஐ ஹவ் ஆடட், த ஜூஸ் ஸ்டில் டேஸ்ட் சவர். இல்லைன்னா த ஜூஸ் இஸ் ஸ்டில் சவர் எப்படின்னு சொல்லலாம். நான் எத்தனை தடவை கால் பண்ணியும் யாரும் பதில் சொல்லல அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இந்த இடத்துல எவ்வளவுன்னு இவ்வளவு நேரம் வந்துட்டு இருந்துச்சு, இப்ப எத்தனைன்னு வந்துருச்சு. இப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம மெனிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். எவ்வளவுனா மச்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம், எத்தனைன்னு வந்தா மெனி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் எத்தனை தடவை ஃபோன் பண்ணியும் யாரும் பதில் சொல்லல, யாரும்
ஆன்சர் பண்ணல அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ நோ மேட்டர் ஹவு மச்ன்னு சொல்றதுக்கு பதிலாக நோ மேட்டர் ஹவு மெனி அப்படி சொல்ல போறோம். எத்தனை தடவைன்னு இருக்கு, அப்போ டைம்ஸ். ஹவு மெனி டைம்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நோ மேட்டர் ஹவு மெனி டைம்ஸ். சப்ஜெக்ட் என்ன? நான் என்ன பண்ணேன்? கால் பண்ணேன். ஸோ நோ மேட்டர் ஹவு மெனி டைம்ஸ். இப்போ கால் பண்ணேங்கிறது என்ன டென்ஸில் சொல்லணும்? கால் பண்ணேன், யாரும் பதில் சொல்லலை, பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ நோ மேட்டர் ஹவு மெனி டைம்ஸ் ஐ கால்ட். யாரும் இல்லை, அப்ப நோ ஒன். செகண்ட் பார்ட்ல நம்ம சப்ஜெக்டா நோ ஒன் ஆன்சர்ட். யாரும் பதில் அளிக்கவில்லை. நோ ஒன் ஆன்சர்ட். No matter how many times I called, no one answered. நான் எத்தனை மணி நேரம் தூங்குனாலும் எனக்கு எப்பவும் ஒரு மாதிரி டயர்டாவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ எத்தனை பக்கத்துல பாருங்க, மணி நேரம் தூங்கினாலும், எத்தனை மணி, எத்தனைன்னு வந்துருச்சு. ஸோ மெனி யூஸ் பண்ணிட வேண்டியதுதான். நோ மேட்டர் ஹவு மெனி, எத்தனை மணி நேரம்னு என்னது? அவர்ஸ் இல்லையா? ஸோ நோ மேட்டர் ஹவு மெனி அவர்ஸ், நான் தூங்கினாலும் எனக்கு சோர்வாவே இருக்கு, எனக்கு எப்பவுமே அப்படி இருக்கு. இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ நோ மேட்டர் ஹவு மெனி அவர்ஸ் ஐ ஸ்லீப். செகண்ட் பார்ட், எனக்கு எப்போதும் சோர்வாகவே இருக்கு. எப்போதும். ஆல்வேஸ். ஐ ஆல்வேஸ் ஃபீல் டயர்ட். ஐ ஆல்வேஸ் ஃபீல் டயர்ட். நோ மேட்டர் ஹவு மெனி ஹவர்ஸ் ஐ ஸ்லீப், ஐ ஆல்வேஸ் ஃபீல் டயர்ட். இப்போ இந்த எக்ஸாம்பிள் கூட பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் நம்ம வந்து மேலே எந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்றதெல்லாம் நம்ம போடவே இல்லை. ஸோ நீங்களே ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோவை இந்த இடத்துலயே பாஸ் பண்ணிட்டு கூட நீங்க உங்களுடைய சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க. ஸோ குழந்தைங்க எவ்வளவு சத்தம் போட்டாலும், எவ்வளவு சத்தம் போட்டாலும், சத்தம்னா என்ன? நாய்ஸ் இல்லையா? ஸோ பொதுவாக சத்தம் போடுறத நம்ம எப்படி சொல்லுவோம்? சத்தம் போடாதேன்னு சொல்றது எப்படி சொல்லுவோம்? டோன்ட் மேக் நாய்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ டோன்ட் மேக், மேக்ன்றதான் வேர்ப். இப்போ நாய்ஸ் வந்து இந்த இடத்துல வேர்ப் இல்லை. ஸோ நான் வேலை செய்து கொண்டே இருந்தேன், அப்போ பாஸ்ட்ல. ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் நீங்களே பாருங்க. நோ மேட்டர் ஹவு மச் நாய்ஸ், எவ்வளவு சத்தம்னு இருக்கு. ஸோ நோ மேட்டர் ஹவு மச் நாய்ஸ், அது வரைக்கும் முடிச்சிட்டோம். நம்ம சென்டென்ஸ் பேட்டர்னே எதுவுமே வேண்டாம், நீங்கள் ஜஸ்ட் ஃபில் பண்ணுங்க. அடுத்தது, குழந்தைகள் போட்டாலும், த கிட்ஸ் மேக். இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றதுனால இந்த கிட்ஸ் மேட். நோ மேட்டர் ஹவு மச் நாய்ஸ் த கிட்ஸ் மேட். நான் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருந்தேன், தொடர்ந்து செய்தேன் அப்படின்றப்போ கீப்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணோம் இல்லையா? கீப்போடைய பாஸ்ட் டென்ஸ் இந்த இடத்துல கெப்ட். ஐ கெப்ட் ஒர்க்கிங். No matter how much noise the kids made, I kept working. ஸோ இந்த இடத்துல நம்ம சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் எதையும் நம்ம ரெஃபர் பண்ணலை. நம்ம பாட்டுக்கும் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணினோம். ஆட்டோமேட்டிக்காக அது நோ மேட்டர் ஹவு மச் நாய்ஸ் சப்ஜெக்டிவ் வேர்ப் அப்படியே வந்துருச்சு இல்லையா? ஸோ இப்போ உங்களுக்கான டைம். இங்கே கொடுத்துருக்க சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நீ எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் நான் ஒன்றும் மன்னிக்கவே மாட்டேன். அவகிட்ட எத்தனை ட்ரெஸ் இருந்தாலும் அவள் இன்னும் நிறைய வாங்கணும்னு ஆசைப்படுறா. நானும் எவ்வளவோ காஃபி குடித்தாலும் எனக்கு இன்னும் தூக்கமாக தான் வருது. இப்படி தான் நீங்கள் சொல்லணும். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்லைடில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நாம் நோ மேட்டர் ஹவு அப்படின்ற ஃப்ரேஸை வச்சு எப்படி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.